ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், கல்வி, வியாபாரம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்தி வீச்சும் இலங்கை மற்றும் வளைகுடா போர் நிலவரங்களின் கலவை வீச்சாக வருகின்றது. மத்திய கிழக்கு போரின் 5ஆம் நாள் இன்று. நாள் கணக்கின் அடிப்படையில் வேண்டுமானால் இன்று அதிகாலை முதல் நடத்தப்படும் தாக்குதல்கள் குறித்து இன்றைய நாள் என்ற தனிவான போர் பதிவிடலை செய்ய முடியும் என்றாலும், இடையறாத தாக்குதல்கள் நேற்று நள்ளிரவு வரை தொடர்ந்ததால் இந்த போர் கடந்த சனி முதல் 24 மணி நேரமும் இடம்பெறும் ஒரு போராகத்தான் கருதி கொள்ள முடியும். நேற்று நள்ளிரவு வரை இடையறாத தாக்குதல்கள் ஏட்டிக்கு போட்டியாக தொடர்ந்த பின்னர்தான் இன்று அதிகாலை 5ஆம் நாள் என்ற பதிவுக்குள் இந்த போர்க்களம் பூந்திருக்கின்றது. இன்றும் ஆசிய பங்கு சந்தைகளின் கடுமையான சரிவு, உலகளாவிய ரீதியில் எரிசக்தி விநியோக நெருக்கடிகள், எரிசக்தி விலையேற்றம் போன்ற அபாயங்கள் புடைசூழத்தான் 5ஆம் நாள் போர் தற்போது இரண்டு தரப்புக்கும் இடையில் இடம்பெற்று வருகின்றது. இந்த போர்க்களத்தால் மத்திய கிழக்கிலிருந்து ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இலங்கை தீவு இருந்தாலும் இலங்கைக்கும் இந்த போர்க்களத்தால் நெருக்கடி வரும் என ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்கா நேற்று நாடாளுமன்றத்துக்கு ஓடோடி சென்று ஒரு அறிக்கையிடலை வழங்கி நாட்டு மக்களை எச்சரித்து கொண்டாலும், நாட்டில் பதற்றங்கள் அதிகரிப்பதை தடுக்க அவர் ஒரு ஆற்றுப்படுத்தலை வழங்கி இந்த நெருக்கடிகளெல்லாம் வெற்றிகரமாக சமாளித்துக் கொள்வோம் என்ற அடிப்படையில் மக்களுக்கு ஒரு ஆறுதல் செய்தியை வழங்கி கொண்டாலும், மத்திய கிழக்கின் வான்வெளி தொடர்ந்தும் 5 நாட்களாக மூடப்பட்டிருக்கும் நிலைமை இலங்கைக்கு 15 மில்லியன் அமெரிக்க டாலர் சுற்றுலா வருவாயை இழக்க செய்யும் என்ற எதிர்வு கூறல்கள் ஏற்கனவே வெளிவந்துவிட்டன. அண்மைய நாட்களில் நாட்டின் சுற்றுலாத்துறையால் அதிகளவு காசு பார்த்ததாக மகிழ்ச்சி அடைந்த அனுர அரசாங்கத்திற்கு வளைகுடா போர் ஒரு புதிய அடியாக வந்திருக்கின்றது. ஏனென்றால் இலங்கைக்கு அந்நிய செலாவணி ஈட்டிக்கொள்ளும் முக்கிய வழிகளில் ஒன்றாக சுற்றுலா வருவாய் உள்ள நிலையில்தான் ஈஸ்டர் விடுமுறை காலம் நெருங்கும் பின்னணியில் தற்போது வளைகுடா போர் இந்த சுற்றுலா வருவாய்க்கு ஒரு அடியை வழங்கியுள்ளது. 2019ஆம் ஆண்டில் இதே ஈஸ்டர் காலத்தில் நாசகாரமான தாக்குதல்கள் இடம்பெற்றதால் பெரு அடி வாங்கிய சுற்றுலாத்துறை அதன் பின்னர் 2022 ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியால், அதாவது ஸ்ரீலங்காவின் பொருளாதாரம் அதல பாதாளத்துக்கு சென்றதால் மேலும் அடி வாங்கிய நிலையில் தற்போதுதான் ஓரளவு அந்த துறை ஆசுவாசப்பட்டு வருமானத்தை ஈட்டிக்கொள்ள தலைப்படும் பின்னணியில் புதிய நெருக்கடியாக வளைகுடா போர் என்ற நெருக்கடி வந்திருக்கின்றது. ஐரோப்பிய டயஸ்போரா தமிழர்கள், அதாவது புலம்பெயர் தமிழ் மக்கள் மற்றும் ஐரோப்பிய சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு பயணம் செய்யும் முக்கிய வான் வழித்தடமாக மத்திய கிழக்கு இருப்பது நீங்கள் அறிந்த விடயம். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸும் சரி, கட்டார் ஏர்வேஸ், எமிரேட்ஸ், ஃப்ளை துபாய், எதிகாட் ஆகிய விமான சேவைகள் அநேகமானவை வளைகுடா ஊடாகத்தான் இலங்கைக்கான பயணத்தை மேற்கொள்ளும் நிலையில், அதாவது ஐரோப்பாவிலிருந்து இலங்கைக்கான பயணத்தை மேற்கொள்ளும் நிலையில் தற்போது இந்த விமான சேவைகளின் முடக்கம் இலங்கைக்கு வருவாய் இழப்பை ஏற்படுத்தி வருகின்றது. வளைகுடா முதல்கள் காரணமாக இலங்கையிலிருந்து மீண்டும் தமது சொந்த வதிவிடங்களுக்கு திரும்ப முடியாமல் புலம்பெயர் தமிழர்கள் உட்பட்ட பலர் இலங்கையில் சிக்கி தவிக்கின்றார்கள். அந்த அளவில் சுமார் 10,000 பயணிகள் இலங்கையில் தற்போது மீண்டும் தமது பயணத்தை தொடர முடியாமல் சிக்கி தவிப்பதால் நாட்டில் உள்ள அனைத்து சுற்றுலா பயணிகளுக்கும் நுழைவிசைவு, அதாவது விசா செல்லுபடியாகும் காலத்தை 2 வாரங்களுக்கு இலவசமாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் நீடித்திருக்கின்றது. எனினும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை பொறுத்தவரை தங்கு விடுதிகள் மற்றும் அன்றாட செலவுகளுக்கு இலங்கையில் பணத்தை செலவழிப்பதற்கு வழியில்லாத ஒரு நெருக்கடிகளை அவர்கள் எதிர்நோக்கி வருவதாகவும் கூறப்படுகின்றது. இந்த நிலையில் வளைகுடா போர் நிலவரங்களை நோக்கி கொண்டால், இதுவரை 17 ஈரானிய போர்க்கப்பல்களை அழித்து அதனிடமுள்ள நீர்மூழ்கி கப்பல்களில் ஒன்றை கடுமையாக சேதப்படுத்தியதாக அமெரிக்காவின் உரிமை கோரலுடன் 5ஆம் நாள் போர்க்களம் விரிவடைகின்றது.
ஓமான் வளைகுடாவில் நடத்தப்பட்ட இந்த நடவடிக்கையில் தமது B2 மற்றும் B1 குண்டுவீச்சு விமானங்கள் பங்கெடுத்ததாக அமெரிக்காவின் மத்திய கட்டளை தளபதி அட்மிரல் ஃப்ராட் கூப்பர் கூறுகிறார். ஈரானிய கடற்படையின் பெரும்பகுதி அளிக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்கா கூறுவது அனைத்துலக கப்பல் போக்குவரத்துக்கு ஒரு நம்பிக்கையை வழங்கும் அதன் ஒரு உளவியல் யுக்தியாகவே நோக்கப்படுகின்றது. அரேபிய வளைகுடா, ஹோர்மோஸ் நீரிணை, ஓமான் வளைகுடா ஆகியன இன்னமும் ஈரானின் தாக்குதல் வலயத்துக்குள்ளே உள்ளன. அமெரிக்கா என்னதான் ஹோர்மோஸ் நீரிணையில் ஈரானிய தாக்குதல் அச்சம் குறைவடைந்ததாக கூறிக்கொண்டாலும் இன்று ஈரானிய புரட்சிகர காவல் படை அறிவித்த புதிய அறிவிப்பில் ஹோர்மோஸ் நீரிணை இன்னமும் தமது பாதுகாப்பில் இருப்பதாகவும் அந்த நீரிணையால் பயணிக்கும் கப்பல்கள் தாக்கப்படும் என்ற எச்சரிக்கையை இன்று புதன்கிழமையும் விடுத்திருக்கின்றது. இதனால் ஹோர்மோஸ் நீரிணை ஊடான எண்ணெய் விநியோகம் உட்பட்ட கடற்போக்குவரத்து தடைப்பட்டிருக்கின்றது. உலக சந்தையில் எண்ணெய் விலை கடுமையாக உயர்வடைந்து வருகின்றது. அமெரிக்காவில் நேற்று பெட்ரோலின் விலை 2005ஆம் ஆண்டுக்கு பின்னர் ஒரே நாளில் ஏற்பட்ட மிகப்பெரிய விலை அதிகரிப்பை சந்தித்தது. உலக சந்தையில் இன்றும் எண்ணெய் விலை உயர்ந்தது, இன்றும் தங்க விலை உயர்ந்தது. உலகளாவிய பங்கு சந்தைகள் எதிர்ப்புறமாக சரிவில் அதாவது வீழ்ச்சியில் இருந்தன. இதற்கிடையே கடந்த சனிக்கிழமைக்கு பின்னர் வளைகுடா ஊடாக ஐரோப்பாவை நோக்கி சென்ற முதலாவது இயற்கை எரிவாயு தாங்கி கப்பல் மீண்டும் ஆசியாவை நோக்கி திரும்பியுள்ளதால் உலகளாவிய எரிவாயு விலைகள் இன்று இன்னும் உயர்ந்தன. ஈரானிய தாக்குதல்களால் கட்டார் தனது எரிவாயு உற்பத்தியை ஏற்கனவே நிறுத்தியிருந்த விடயம் நீங்கள் அறிந்த விடயம். இதனை செய்திவீச்சு நேற்று குறிப்பிட்டிருந்தது. இதன் பின்னர் ஆசியா மற்றும் ஐரோப்பிய கண்டங்களில் எரிவாயு விலைகள் கிடுகிடுகென அதிகரித்து வருகின்றன. இதனால் ஹோர்மோஸ் நீரிணை கப்பல் பாதையை எப்படியும் திறந்து கொள்ள வேண்டிய ஒரு நெருக்கடியும் பொறுப்பும் அமெரிக்காவுக்கு வந்திருக்கின்றது. பொதுவாக தினசரியாக எண்ணெய் தாங்கிகள் மற்றும் ரசாயன கப்பல்கள் என 60 கப்பல்கள் ஹோர்மோஸ் நீரிணை ஊடாக பயணிப்பது வழமை. உலகின் எண்ணெய் தேவையில் 1/5 பங்கு ஹோர்மோஸ் நீரிணை வழியாகத்தான் செல்வது நீங்கள் அறிந்த விடயம். இந்த நிலை கடந்த சில நாட்களாகவே ஹோர்மோஸ் நீரிணை ஏறக்குறைய அதன் போக்குவரத்தை வேறு வழியின்றி நிறுத்த வேண்டிய நிலைமை ஏற்பட்டதால் கடந்த சனிக்கிழமை போர் தொடங்கியது முதல் இதுவரை அந்த பாதையால் ஆக மொத்தம் 10க்கு உட்பட்ட கப்பல்கள் தான் சென்றுள்ளன. ஆனால் ஏற்கனவே குறிப்பிட்டது போல தினசரி ஹோர்மோஸ் நீரிணை வழியால் 60 கப்பல்கள் பயணிக்கும் நிலையில் இப்படி 5 நாட்களில் மட்டும் 10க்கு உட்பட்ட கப்பல்கள் மட்டுமே அந்த நீரிணையை கடந்ததால் நூற்றுக்கணக்கான கப்பல்கள் நீரிணையை கடக்க முடியாமல் ஆங்காங்கே தடைப்பட்டு நிற்கின்றன. உதாரணமாக பிரான்சுக்கான வணிக கப்பல்கள் மட்டும் 55 கப்பல்கள் ஹோர்மோஸ் நீரிணையை கடக்க முடியாமல் சிக்கி தவிக்கின்றது என்றால் ஏனைய நாடுகளின் நிலைமையையும் ஹோர்மோஸ் நீரிணையின் நிலைமையையும் எண்ணி பாருங்கள். இந்த நிலைமையை தணிக்க பாரசீக வளைகுடா வழியாக பயணிக்கும் கப்பல்களுக்கு காப்பீடு அதாவது இன்சூரன்ஸ் மற்றும் உத்தரவாதங்களை வழங்குமாறு அமெரிக்க சர்வதேச மேம்பாட்டு நிதி கழகத்திற்கு அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு அவசரமான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். தேவைப்பட்டால் ஹோர்மோஸ் ஊடாக செல்லும் எண்ணெய் தாங்கிகள் உட்பட்ட கப்பல்களுக்கு அமெரிக்க கடற்படை பாதுகாப்பை வழங்கும் என்றும் அவர் அறிவித்திருக்கிறார். ஆனால் இவ்வாறான ஒரு பாதுகாப்பை அமெரிக்க போர் கடற்கலங்கள் வழங்க வேண்டுமென்றால் அதற்கு முதலில் ஈரானிய கடற்படை பலம் அந்த பகுதியில் முற்றாக அழிக்கப்பட வேண்டும். இதனால் தான் அமெரிக்கா தற்போது ஈரானிய கடற்படையை அழிக்க தீவிரப்படுகின்றது. ஆனால் இன்று புதன்கிழமை ஹோர்மோஸ் நீரிணையின் முழுமையான கட்டுப்பாடு தம்மிடம் இருப்பதாக ஈரானின் புரட்சிகர காவல்படை அறிவித்த விடயம் ஏற்கனவே கூறப்பட்ட ஒரு விடயம். இதனால் இன்னும் அமெரிக்காவுக்கு ஈரானிய நீர்மூழ்கி கலங்கள் அச்சுறுத்தல்களை விடுக்கின்றன. ஈரானை பொறுத்தவரை அதனிடம் உள்ள நீர்மூழ்கி கலங்களில் சில அளவில் சிறியவையாகும், அதாவது குறிப்பாக கடீர் வகுப்பு கலங்களாகும், கடீர் கிளாஸ் ரக கலங்களாகும். இந்த கலங்களில் 7 பேர் வரைதான் பயணிக்க முடியும் என்றாலும் இந்த கலங்கள் டோர்பிடோ எனப்படும் நீரடியுந்துகணைகள் மற்றும் நாசர்-1 மற்றும் ஜாஸ்க் 2 போன்ற கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகளையும் கொண்டுள்ளன. பெரிய கப்பல்களுக்கு எதிராக பதுங்கியிருந்து தாக்கும் கலங்களாக இவை கருதப்படுவதால் தான் அமெரிக்காவின் விமானம் தாங்கி கப்பல்களுக்கு கூட இந்த பிளாக் ஹோல் ரக நீர்மூழ்கி கலங்களால் ஓரளவுக்கு அச்சம் இருக்கத்தான் செய்கின்றது. ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட கிலோ கிளாஸ் ரக பிளாக் ஹோல் எனப்படும் கருந்துளை வர்ணிப்பு இந்த நீர்மூழ்கி கலங்கள் முக்கியமான ஒரு கலங்களாக ஈரானுக்கு இருக்கின்றது. இவற்றில் ஒன்றைத்தான் தாம் தாக்கி அழித்து சேதப்படுத்தியதாகவும் அந்த கலத்தில் பெரிய துளை தமது தாக்குதலில் ஏற்பட்டதால் அது மூழ்கு இருக்கும் என அமெரிக்கா தற்போது அறிவித்துள்ளது. அமெரிக்காவின் ஆபரேஷன் எபிக் ஃபியூரியஸ்
ஈரானின் கடற்படையை அழிக்கும் ஒரு முதன்மை இலக்குடனும் ஆரம்பிக்கப்பட்டது. நீங்கள் அறிந்த விடயம். இந்த முதன்மை இலக்கு உள்ள பின்னணியில் தான் இதுவரை 17 ஈரானிய போர்க்கப்பல்களும் ஒரு நீர்மூழ்கி கலமும் அளிக்கப்பட்டதாக அமெரிக்கா உரிமை கோரிக்கொள்கின்றது. இன்று ஈரானை பொறுத்தவரை அநேகமாக அதன் புதிய உயர் ஆன்மீக தலைவர் யார் என்பது தெரிய வரக்கூடும். கடந்த சனியன்று அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்களால் கொல்லப்பட்ட அயத்துல்லா அலி கமேனியின் இடத்திற்கு புதிய ஒருவரை தெரிவு செய்யும் வகையில் 88 மூத்த மதகுருமார்களை கொண்ட குழு தற்போது மெய்நிகர் முறையில், அதாவது இணைய வழியில் கூடி ஆய்வுகளை செய்வதாக தெரிகின்றது. புதிய தலைவரை தெரிவு செய்வதற்காக மதகுருமார் குழு கூடக்கூடும் என எதிர்பார்க்கப்படும் இடத்தையும் இஸ்ரேல் குண்டு வீசி தாக்கியிருப்பதாலும் கடந்த சனியன்று இடம்பெற்றதைப் போல பலர் ஒரே இடத்தில் கூடினால் அந்த இடம் தாக்குதலுக்குரிய இடமாக மாற்றப்படும் என்ற அச்சத்தில் தற்போது இந்த உயர் மதகுருமார் மெய்நிகர் வழியில் கூடி அடுத்த ஆன்மீக தலைவரை தெரிவு செய்வதற்காக பேச்சுக்களை நடத்துவதாக தெரிகின்றது. ஷியா முஸ்லிம்களை பொறுத்தவரை பொதுவாகவே தந்தை மகன் வாரிசு உரிமை அங்கீகரிக்கப்படுவதில்லை, மாறாக வெறுக்கப்படுகிறது. என்றாலும் தற்போது புதிய ஆன்மீக தலைவராக பலியான கமேனியின் இரண்டாவது மகனான 56 வயதான மொஜ்தபாவை தெரிவு செய்வதற்காக மதகுருமார் நியமிப்பதான செய்திகள் எல்லாம் கசிந்துள்ளன. ஈரானின் புதிய ஆன்மீக தலைவர் விரைவில் அநேகமாக இன்று கூட அது அறிவிக்கப்படும் என்றாலும் புதிய தலைமையும், அதாவது புதிய ஆன்மீக தலைவரும் கொல்லப்படுவார் என அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் நேற்று குறிப்பிட்டிருக்கின்றார். அத்துடன் இஸ்ரேல் தான் அமெரிக்காவை ஈரானுடனான போரில் இழுத்து விட்டதான தெஹ்ரானின் குற்றச்சாட்டுகளையும் ட்ரம்ப் மறுத்திருக்கின்றார். இதனால் இன்று ஒருவேளை ஈரானின் அடுத்த ஆன்மீக தலைவர் அறிவிக்கப்பட்டாலும் அவரது எதிர்காலமும் கடும் நெருக்கடிக்கும் மரண அச்சத்துக்கும் உரியதாகவே இருக்கும் என்பதும் புரிதலுக்குரிய ஒரு விடயம். ஈரானும் அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்களுக்கு கடந்த சனி முதல் கடுமையான பதிலடியை வழங்கி வருகின்றது. இன்றும் வளைகுடா நாடுகள் மீது ஈரானிய தாக்குதல்கள் இடம்பெற்று வருகின்றன. வளைகுடாவில் உள்ள அமெரிக்க படைத்தளங்கள் மற்றும் தூதரகங்கள் தாக்கப்பட்டுள்ளன. இதனால் சவுதி அரேபியா, குவைத், லெபனான் மற்றும் துபாயில் உள்ள அமெரிக்க தூதரகங்கள் மற்றும் ராஜதந்திர மையங்கள் அவசரமாக மறு அறிவித்தல் வரை மூடப்பட்டு அங்கு பணியாற்றும் பணியாளர்கள் வெளியேற்றப்பட்டு வருகின்றார்கள். சவுதியில் உள்ள அமெரிக்க தூதரகம் தாக்கப்பட்ட போது அதே வளாகத்தில் இரகசியமாக செயற்பட்ட சிஐஏயின் முக்கிய பணியகம் ஒன்றும் தாக்கப்பட்டதான செய்திகள் எல்லாம் தற்போது வெளியாகியுள்ளன. இந்த செய்தியை உறுதிப்படுத்திய ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர படையணி வளைகுடா பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்காவின் அரசியல் ராஜதந்திர மையங்கள் தொடர்ந்தும் அழிக்கப்படும் என சூளுரைத்திருக்கின்றது. ஈரான் கடந்த சனி முதல் இஸ்ரேல் மீதும் அமெரிக்க படைத்தளங்களை கொண்டுள்ள வளைகுடா நாடுகள் மீதும் 500க்கும் மேற்பட்ட பெலஸ்டிக் ஏவுகணைகளை ஏவியிருக்கின்றது. 2000க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் எனப்படும் வெடிமருந்தை காவி சென்று தாக்கும் ஆளில்லா வான்கலங்களையும் ஏவியுள்ளது. ஆனால் ஒப்பீட்டு ரீதியில் ஈரான் இந்த போர் தொடங்கிய முதல் 3 நாட்களில் ஏவியது போல இப்போது ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை ஏவுவதில்லை என குறிப்பிட்டுள்ள இஸ்ரேல் ஈரானின் ஃபயர் பவர் எனப்படும் பதில் தாக்குதல் திறன் குறைவடைந்து வருவதாக குறிப்பிடுகின்றது. ஆனால் உண்மையில் ஈரானின் தாக்குதல் திறன் உண்மையில் குறைந்துள்ளதா அல்லது இது ஒரு தந்திரோபாயமாக தெரியவில்லை. எனினும் எதிர்வரும் நாட்களில் ஈரான் மீது புதிய தலைமையை அளிப்பது உட்பட்ட பெரும் அலை தாக்குதல் நடக்கும் என குறிப்பிடும் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானின் பெரும்பாலான இராணுவ முயற்சிகள் தடுக்கப்பட்டு விட்டதாகவும் ஆனால் இன்னமும் அதனிடம் வலு இருப்பதாகவும் அவர் குறிப்பிடுகின்றார். ஆனால் ஈரானின் பெரும்பாலான இராணுவ முயற்சிகள் தடுக்கப்பட்டு விட்டதாக அமெரிக்கா அறிவித்தாலும் இன்று அதிகாலையும் ஈரான் இஸ்ரேலை நோக்கி ஏவுகணைகளை ஏவ பதிலுக்கு இஸ்ரேலும் ஈரான் மீதான புதிய அலை தாக்குதலை நடத்தியது. லெபனானில் இருந்தும் இஸ்ரேலை நோக்கி ஏவுகணைகள் ஏவப்பட்டுள்ளன. அதேவேளை ஈரான் ஏனைய வளைகுடா நாடுகள் மீதும் இன்று அதிகாலை தனது ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியது. அமெரிக்காவை பொறுத்தவரை ஈரான் மீதான போர் எதிர்பார்க்கப்பட்டதை விட அதிக காலம் எடுக்கும் என்பதால் தனது படைத்துறைக்குரிய ஆயுத தளவாட விநியோகத்தை உறுதிப்படுத்த நாளை மறுதினம் வெள்ளிக்கிழமை அது தனது பாதுகாப்பு ஒப்பந்த நிறுவனங்களுடன் ஒரு அவசர சந்திப்பை நடத்த உள்ளது. இந்த சந்திப்பில் அமெரிக்காவின் முக்கிய ஆயுத தளவாட மற்றும் வான்கலங்களின் உற்பத்தி நிறுவனமான லாக்ஹீட் மார்டின் மற்றும் ஏவுகணைகள் உட்பட்ட ஆயுத உற்பத்தி நிறுவனமாக கருதப்படும் ரேதியோனின் தாய் நிறுவனமான RDX ஆகிய நிறுவனங்களின் உயர் அதிகாரிகள் பங்கெடுக்க உள்ளனர். அமெரிக்கா ஈரான் மீதான தாக்குதல்களுக்கு இதுவரை பயன்படுத்திய ஆயுதங்களுக்கு புதிய ஆயுதங்களை களஞ்சியங்களை நிரப்ப $50 பில்லியன் ஒதுக்கீட்டை வரவு செலவு திட்டமாக வரைந்து வருகின்றது. இப்போதைய நிலையில்
அமெரிக்காவின் வெடிமருந்து கையிருப்பு வலுவாக இருப்பதாக ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கின்றார். ஈரானிய தாக்குதல்களில் புதிய குண்டுவீச்சு விமானங்கள் மற்றும் போர் விமானங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டதாகவும் அமெரிக்காவின் மத்திய கட்டளை பணியகம் தெரிவித்திருக்கின்றது. இதற்கப்பால் அணு ஆயுதங்களுக்கு தேவையான திறன்களை உருவாக்க ஈரானிய விஞ்ஞானிகள் பயன்படுத்தியதாக கூறும் இரகசிய நிலத்தடி வளாகத்தை நேற்று தமது தரப்பு தாக்கியதாக இஸ்ரேல் குறிப்பிடுகின்றது. இந்த தாக்குதல்களின் போது வெளிநாட்டின் நடவடிக்கைகளுக்கு பொறுப்பான ஈரானின் குட்ஸ் படையின் தளபதியை, அதாவது புரட்சிகர காவல் படையின் தளபதியை கொன்றதாகவும் இஸ்ரேல் உரிமை கோரியிருக்கின்றது. ஈரானை பொறுத்தவரை அங்கு கடந்த சனி முதல் 1000க்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டு விட்டனர். இவர்களில் 160 மாணவிகள் உட்பட 181 பேர் சிறார்கள் என்பது துன்பியலான ஒரு விடயம். இந்த நிலையில் இந்த போர்க்களத்தில் 5ஆம் படையினரின் களமிறக்கம் தற்போது 2 தரப்பிலுமே மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் கட்டாருக்குள்ளேயே இருந்து ஈரானுக்காக ட்ரோன்களை ஏவ திட்டமிட்ட ஈரானிய சிலிப்ப செல்கள் 2 கைது செய்யப்பட்டதாகவும் ஈரானிய இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையுடன் தொடர்புடைய 8 பேர் கைது செய்யப்பட்டதாகவும் கட்டார் கூறுகின்றது. இந்த 10 சந்தேக நபர்களில் 7 பேர் கட்டாரின் இராணுவ மையங்களை உளவு பார்க்கும் பணியில் ஈடுபட்டதாகவும் ஏனைய 3 ட்ரோன்களை ஏவுவது உட்பட கட்டாருக்குள் நாச வேலைகளை செய்வதற்கு ஈரானால் அனுப்பப்பட்டவர்கள் இல்லையென்றால் பணிக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எனவும் கூறிக்கொள்கின்றது. மத்திய கிழக்கின் மிகப்பெரிய அமெரிக்க இராணுவ தளம் கட்டாரில் இருப்பது நீங்கள் அறிந்த விடயம். அல் உய்த் விமான தளம்தான் அந்த தளம். அது ஈரானிய பாலிஸ்டிக் ஏவுகணைகளால் தாக்கப்பட்ட நிலையில் ஈரானின் இந்த 5ஆம் படை பிடிபட்டதாக கட்டார் குறிப்பிடுகின்றது. இதேவேளை ஈரானுக்குள்ளே ஒரு 5ஆம் படையை உருவாக்கி மக்கள் எழுச்சியை தூண்டும் நோக்கத்துடன் குர்திஸ் படைகளுக்கு ஆயுதம் வழங்குவதற்கு அமெரிக்காவின் மத்திய புலனாய்வு முகமையான CIA மும்முரமாக செயற்பட்டு வரும் புதிய செய்திகள் வந்துள்ளன. ட்ரம்ப் நிர்வாகம் ஈரானிய எதிர்க்கட்சி குழுக்கள் மற்றும் ஈராக்கில் உள்ள குர்திஸ் படைகளுக்கு இராணுவ ஆதரவை வழங்க முடிவெடுத்து அதற்குரிய நகர்வுகளை செய்யும் நிலைத்தான். அதன் ஒரு அங்கமாக நேற்று ஈரானிய குர்திஸ்தான் ஜனநாயக கட்சியின் தலைவர் முஸ்தபா ஹிஜ்ரியுடன் ட்ரம்ப் பேசியிருக்கின்றார். குறிப்பாக ஈரானிய குர்திஸ் ஆயுத குழுக்களுக்கு அதிக ஆயுதங்களை வழங்க CIA முடிவெடுத்ததில் காரணம் இருக்கின்றது. ஆனால் CIAயின் இந்த நோக்கத்தை அறிந்த ஈரானும் நேற்று பல ட்ரோன்கள் மூலம் குர்திஸ் நிலைகளை தாக்கியுள்ளது. CIAயை பொறுத்தவரை குர்திஸ் குழுக்களுக்கு அதிக ஆயுதங்களை வழங்கினால் ஈரானிய குர்திஸ் படையணிகள் எதிர்வரும் நாட்களில் மேற்கு ஈரானில் ஒரு தரைவழி நடவடிக்கையை நடத்த ஆரம்பித்தால் அது ஈரானுக்கு ஒரு நெருக்கடியை உருவாக்கி கொள்ளும் என நினைக்கின்றது. ஆக மொத்தம் மத்திய கிழக்கின் இன்று 5ஆம் நாள் போர் புதிய விரிவாக்கங்களுடன் நகர தலைப்படும் நிலையில் பிரான்சும் தனது ஒரே ஒரு விமானம் தாங்கி கப்பலான ஷார்ல் டு கோலையும் அதன் கடற்போரணியையும் மத்தியதரை கடலுக்கு அனுப்ப உள்ளதாக அரசு தலைவர் இமானுவேல் மேக்ரான் அறிவித்திருக்கின்றார். இதேபோல சைப்ரஸில் உள்ள பிரித்தானிய இராணுவ தளத்தின் மீதான தாக்குதலை தடுப்பதற்கு பிரித்தானியாவும் தனது போர்க்கப்பலை சைப்ரஸ் கடற்பரப்புக்கு அனுப்ப உள்ளது. ஈரானுக்கு எதிரான போரில் இந்திய பெருங்கடலில் கூட்டு இராணுவ தளத்தை பயன்படுத்த அமெரிக்காவை அனுமதிக்க பிரித்தானியா மறுத்ததை அடுத்து நேற்று பிரித்தானியா மீது ட்ரம்ப் கண்டனத்தை தெரிவித்தார். பிரித்தானியா ஒத்துழைக்கவில்லை, பிரித்தானியா அமெரிக்க உறவை அழித்து விட்டது, பிரித்தானியாவில் இப்போது எல்லாம் 2ஆம் உலகப் போர்க்கால வின்சென்ட் சேர்ச்சிலை போன்ற தலைவர்கள் இல்லை, வெறும் வெத்துவீட்டு அரசியல்வாதிகள் தான் உள்ளார்கள் என்ற வகையில் பிரித்தானிய பிரதமர் கேர் ஸ்டாமரை குறிவைத்து நேற்று ட்ரம்ப் கடுமையான கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார். ஆக மொத்தம் மத்திய கிழக்கின் குறிப்பாக வளைகுடாவின் 5ஆம் நாள் போர் புதிய திகில் கதைகளுடன் இன்று தொடர்கிறது. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், கல்வி, வியாபாரம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.